வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலனை முன்னிறுத்தி அவர்கள் தங்களுடைய பணிகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோளையும் தெரிவிக்க விரும்புகிறேன். இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை அமைச்சரவையில் பங்கேற்காமல் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது என்பது ஏற்கனவே நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு. அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். வெளியிலிருந்து எங்களுடைய ஆதரவு என்பது இது தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு தொடரும். அமைச்சரவை கிடைக்கும் சொல்லும் போது நீங்க ஆதரவு வாபஸ் பெறணும்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப இப்ப கொடுக்கல, இப்ப அந்த அமைச்சரவை கொடுக்கல அதிமுக. அது நீங்க சொன்ன காரணம் வாபஸ் பெறுவோம்னு சொல்ல, மறுபரிசீலனை பண்ணுவோம்னு சொன்னோம். அதிமுக அமைச்சரவையில் பங்கேற்றால் மறுபரிசீலனை செய்வோம் எங்களுடைய ஆதரவு என்பதை தெரிவிச்சிருக்கோம். இப்பயும் அதே நிலைப்பாடு தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டுமே அமைச்சரவையில் பங்கேற்கும் என்கிற முழுமையான நம்பிக்கை என்பது இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் நம்ம பங்கேற்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அன்னைக்கு நம்பிக்கை தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கிற போது அவர்கள் தானாக முன்வந்து இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எங்களைப் போல ஆட்சியினுடைய ஒரு அங்கமாக அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. ஏன்னா சட்டப்படியும் அதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப குறைவு. அப்படி இருந்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை என்பது அதிமுக எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் ஏற்படும். ஆகவே அதற்கான வாய்ப்பு கொஞ்சமும் இல்லை என்பதுதான் என்னுடைய. அதை இப்போ கேட்டோம், நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டோம். இந்த வந்தே மாதரம், அப்புறம் தேசிய கீதம், அதற்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து என்பது சமமாக இப்போ முதலமைச்சர்கிட்ட கேட்டோம். ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் மட்டும் இத்தகைய நடைமுறையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு உத்தரவு. அதை மாற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை ஆளுநரோடு பேசி நாங்கள் மேற்கொண்டோம். ஆனால் ஆளுநர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி என்கிற முறையில் மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவைத்தான் நான் பின்பற்ற வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் தெரிவித்து விட்ட நிலையில் ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் இதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது என்பதை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்.